யாக்கோபு 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறு செய்கிறோம். அதில் யாக்கோபு பக்தன் தன்னையும் அவர் சேர்த்து கொள்ளுகிறார். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளும் அநேக விஷயங்களிலே தவறு செய்கிறோம். அந்த தவறை தெரியாமல் நாம் செய்யலாம், அல்லது நம்முடைய மாம்சத்தில் ஏற்படுகிற அந்த கிரியைகளின் நிமித்தமாக கோபப்படுறது, எரிச்சல் அடைகிறது, சில காரியங்களை தவறாக பேசுவது, இந்த மாம்சத்தின் கிரியைகளின் நிமித்தமாகவும் தவறுகள் என்ன செய்யலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை திட்டமிட்டு பிளான் பண்ணி தவறுகளையோ அல்லது பாவங்களையோ என்ன செய்ய மாட்டாங்க. இந்த தவறுகளை செய்த உடனே நம்ம ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த பிள்ளை என்கிற அதிகாரத்தை பரலோகம், இந்த அந்தஸ்தை, இந்த உயர்வை, இந்த மேன்மையை பரலோகம் நமக்கு என்ன செய்கிறது, கொடுக்கிறது. அப்போ இந்த தவறு செய்கிறபடினாலே, அதான் சொன்னேன், தெரியாமல் செய்வது அல்லது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு மாம்சத்தில் சில காரியங்களை உடனடியாக செய்து விடுகிறது, ஆனால் திட்டமிட்டு செய்வது அல்ல. அப்போ இப்படிப்பட்ட தவறுகளை செய்த உடனே ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த நிலையை நீங்களும் நாளும் ஒருபோதும் இழந்து போவதில்லை. இது நன்றாக அடிப்படையில் நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது. தவறுகளை அறியாமல் தெரியாமல் நாம் செய்தாலும் உடனடியாக ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த நிலையை நீங்களும் நானும் விட்டு விலகி செல்வதில்லை. அந்த அந்தஸ்தை நாம் இழந்து போவதில்லை. ஆண்டவர் என்று எந்த மனிதரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. ஆனால் தவறு என்கிற நேரத்தில், அந்த உணர்கிற நேரம், நான் செய்வது தவறு, நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி அதை நாம் உணர்கிற நேரத்தில் 3 காரியம், அநேக விஷயங்கள் நாம் தவறு செய்கிறோம். 1, தேவனுக்கு முன்பாக உண்மையாக போங்க, நேர்மையாக தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்கள், தொடர்ந்து அவருடைய சத்திய வார்த்தையிலே தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நடக்கும்போது அந்த சத்தியம் நமக்கு எதை கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்யணுமோ அதை செய்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானத்திற்கேற்றவைகளை சிந்தியுங்கள். அந்த சிந்தனையின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்கள். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்கு அல்லது பரிசுத்தமாகவும் நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்கிறதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.